இப்போ கன்னியா லக்னம் ஏஎல்பி லக்னம் போகுதுன்னு சொல்லி நரசிம்மர் வழிபாடு அந்த அளவுக்கு சாதகமான தன்மையை கொடுக்கும். அந்த அளவுக்கு அந்த திசையே வந்து சாதகமான தன்மையை வடக்கு பக்கம் சாதகமான தன்மையை கொடுக்கும்னு சொல்லலாம். உங்களுக்கு வடக்கு பக்கம் அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். அங்கே உட்காந்து படிங்க, நல்ல படிப்பு வரும். விருச்சக லக்னம் ஏஎல்பி லக்னம் உங்களுக்கு வடகிழக்கில் தான் உட்காந்து படிக்கணும். வடகிழக்கு மூலை வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய தன்மை அங்கே வருமா, ராஜராஜேஸ்வரி வழிபாடே சாதகமாக இருக்கும். ஒரு படம் வந்து இருக்குது, முக்கியமாக பார்த்த சாரதியினுடைய படம். ஓகேங்களா? கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக விஸ்வரூப தரிசனம்னு சொல்லப்படுகின்ற பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனம்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அந்த தெய்வத்துக்கு உட்காந்து ஏதாவது ஸ்வீட்டு உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை அங்கே நைவேத்தியம் பண்ணிவிட்டு உட்காந்து ஸ்வீட்டோடு சாப்பிட்டு நீங்கள் படிங்க. உங்களுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரம்மாண்டமாக இருப்பதற்குண்டான தன்மை கொடுக்குமா, கொடுக்கும்னு சொல்லலாம். தனுசு லக்னம் இப்போ வந்து உங்களுடைய லக்னம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். குருவாயூரப்பன் வழிபாடு ரொம்ப அருமையான வழிபாடாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து நீங்கள் வந்து படிப்பு படிச்சிங்கனாவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா, இருக்கும். எனக்கு வந்து மகர லக்னம் போயிட்டுருக்கு சார். இதே மகர லக்னத்துக்கு உங்களுக்கு கிழக்கு பகுதி அருமையான பகுதியாக இருக்கும். அதே கிழக்கு பகுதியில் உட்காந்து படிங்க. எந்த காரணத்தை கொண்டும் மொபைலை வந்து யூஸ் பண்ணாதீங்க. கால பைரவர் வழிபாடு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்ல தெய்வ பலனை கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும்.